ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ இந்த வீடியோவில் யூஜிசி நெட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும், அஹ், ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம யூஜிசி நெட் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு சில இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். அண்ட் ஃபைனலி நம்ம கிராஷ் கோர்ஸில் எப்படி வந்து இந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ரோச் பண்ணுறோன்றதையும் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கோ த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 29th ஏப்ரல் 2026 அப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இம்பார்ட்டண்ட்டான டேட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பப்ளிக் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஓப்பனிங் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் யூஜிசி நெட்டு ஜூன் 2026 எக்ஸாம். இங்கே பாருங்கள், 29th ஏப்ரல்லேருந்து 20th மே வரைக்கும் நம்ம சப்மிட் பண்ணலாம். ஓகேவா? லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து அதுவும் 20th மே அப் டு 11:50 PM வரைக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவு சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்க, கடைசி நேரம் வரைக்கும் தள்ளி போடாதீங்க. அண்ட் ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் பண்ணணுமா ஆன்லைன் அப்ளிகேஷனில் அப்படின்னா, அது 22nd மேலேருந்து 24th மே வரைக்கும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஏதாவது நம்ம ஒரு மிஸ்டேக்காக என்டர் பண்ணியிருப்போம் அப்ளிகேஷனில், அதை திரும்ப நம்ம கரெக்ஷன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் சிட்டியை வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஜூன் வந்து நமக்கு எக்ஸாம் சிட்டி என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ சிட்டி வந்து ப்ரெஃபரன்ஸ் கேட்பாங்க, ஒரு 4 ப்ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. அந்த 4 ப்ரெஃபரன்ஸையுமே நீங்கள் கரெக்டாக கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ, எந்த சிட்டியில் நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அந்த சிட்டியில் கொடுங்க. செகண்ட் தேர்ட்லாம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சிட்டிஸை கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்தது வந்து சென்னை, அதுக்கடுத்து திருவள்ளூர், அதுக்கடுத்து காஞ்சிபுரம், அதுக்கடுத்து ஃபோர்த் வந்து வேலூர். ஸோ இந்த மாதிரி உங்கள் ப்ரெஃபரன்ஸை வந்து ஆர்டராக ப்ராப்பராக கொடுங்க. அட்மிட் கார்டு வந்து பை 15th ஜூன்னு சொல்லியிருக்கிறாங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 22nd ஜூன்லேருந்து 30th ஜூன் வரைக்கும். ஸோ நம்ம லாக்கு வந்து எப்போ வரும்னு சொல்ல முடியாது. 22nd கூட வரலாம், இல்லை 25th வரலாம், இல்லை 30th வரலாம். அது ஃபைனல் அந்த லிஸ்ட் வந்தால் தான் தெரியும். அதுக்கடுத்து சென்டர், டேட் அண்ட் ஷிஃப்ட் வந்து அட்மிட் கார்டில் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றினது. ஜென்ரலுக்கு வந்து 1150 ருபீஸ், இடபிள்யூஎஸ் ஓபிசி நான் க்ரீமி லேயருக்கு 600, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அண்ட் தேர்ட் ஜென்டருக்கு 325 ருபீஸ். ஸோ சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம படிக்க மாட்டோம், அதை வந்து நான் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். ஸோ என்ன இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த 7th பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னன்னா, as far as possible candidates are advised to யூஸ் ஆதார் வெரிஃபிகேஷன் while completing the application form. சரி, நீங்கள் அவங்க ஆதார் கார்டை வச்சு அப்ளிகேஷன் ஃபார்மை அந்த வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து நாளைக்கு வந்து உங்களுடைய ஜேஆர்எஃப், நீங்கள் ஒருவேளை ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த உங்களுடைய ஜேஆர்எஃப் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆதார் கார்டை வச்சு நீங்கள் இப்போவே வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா, இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ராசஸ்க்கு அலையிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் பிஹெச்டி பண்ணிட்டு இருப்பாங்க, ஜேஆர்எஃப் கிடச்சிருக்கும், ஆனால் அந்த அமௌண்ட் அவங்களுக்கு வரதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும், 1 month 2 month. அது எதனாலனா ஆதார் கார்டை வச்சு அவங்க எக்ஸாம் அப்போவே ப்ராசஸ் பண்ணாதால. ஸோ முடிஞ்ச அளவு ஆதார் கார்டு வெரிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திங்ஸ் டு கீப் ரெடி, என்னென்னலாம் ரெடியாக வச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ பிஃபோர் பிகினிங் த ப்ராசஸ் ஆஃப் ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், இன்ஃபர்மேஷன் புல்லட்டனை படிங்க கேர்ஃபுல்லாக. என்ன நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, இன்ஃபர்மேஷன் புல்லட்டனை இந்த பப்ளிக் நோட்டீஸ் எல்லாம் படிக்கிறதே இல்லை. அதை ஒரு கிளான்ஸ் கோ த்ரூ பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும் நம்ம என்னென்னலாம் பண்ணணும்ட்டு. காப்பி ஆஃப் போர்டு, யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட், இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும். டைப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்கா, பாஸ்போர்ட்டா, ரேஷன் கார்டா, ஆதார் கார்டு நம்பரா, ஓட்டர் ஐடி கார்டு நம்பரா, அதர் கவர்மெண்ட் ஐடியா. ஸோ இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு ஆதார் வச்சே பண்ணுங்க. அண்ட் குவாலிஃபைங் டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் லாஸ்ட் செமஸ்டர் மார்க் ஷீட் இது இருக்கணும். உங்களுடைய யுவர் மெயிலிங் அட்ரஸ் ஆஸ் வெல் அஸ் பர்மனன்ட் அட்ரஸ் வித் பின்கோடு. ஸோ அட்ரஸ் கரெக்டாக கொடுங்க. இதெல்லாம் சின்ன விஷயம் தான், இருந்தாலும் சில ஆஸ்பிரன்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. 4 cities ஃபார் சென்டர்ஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ். ஓகே, அது நீங்கள் உங்கள் சாய்ஸை கரெக்டாக கொடுங்க. அண்டு ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் உங்கள் கோட் ஆஃப் யூஜிசி நெட் சப்ஜெக்ட், ஐ எம் சாரி,
என்ன சப்ஜெக்ட் நீங்கள் அப்ளைர் ஆகுறீங்க, என்ன கோடு. ஸோ லாக்கு வந்து 058 தான் வந்து சப்ஜெக்ட் கோடு. ஓகேவா, கோட் ஆஃப் யூஜிசி நெட் சப்ஜெக்ட். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. கேட்டகரி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள், எக்கனாமிக்லி வீக்கர் சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட். அதுக்கடுத்து இப்போ நம்ம எடிஎம் அகாடமியில் எப்படி வந்து நம்ம யூஜிசி நெட் லாக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ 10 யூனிட் இருக்குது. எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலுமே 10 யூனிட் கொடுத்துருவாங்க. பேப்பர் 2ல நான் சொல்கிறது. இந்த 10 யூனிட்டையும் நம்ம அகாடமியில் என்ன பண்ணுறோன்னா, ஒரு யூனிட்டை 2ஆக பிரிச்சிருந்தோம். ஒரு யூனிட்டை 2 சப் யூனிட்டாக பிரிச்சிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், யூனிட் 1 வந்து ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் லால. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம், 2 யூனிட்டாக பிரிச்சிருந்தோம். 2 யூனிட்டாக பிரிச்சுட்டு என்ன பண்ணுறோம், 2 சப் யூனிட்டாக பிரிச்சுட்டு இதில் இருக்கிற முக்கியமான டாபிக்ஸை 2 சப் யூனிட்டாக பிரிச்சுட்டு நாம கிளாஸஸ் நடத்துகிறோம். ஸோ இது கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறதால இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நடத்துகிறோம். அது மட்டும் எப்படி நடத்துகிறோன்னா, கான்செப்சுவல் கிளாரிட்டியோட நடத்துகிறோம். உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறது இம்பார்ட்டன்ஸே வந்து கான்செப்சுவல் கிளாரிட்டி தான். உங்களுக்கு கான்செப்ட்ஸை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரெகுலராக டெஸ்ட் வைக்கிறோம். உங்களுக்கு வந்து நாங்கள் ரெகுலராக டெஸ்ட் வச்சு உங்களுடைய எம்சிக்யூ சால்விங் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கான்செப்ட்ஸை படிச்சுட்டு அதை எம்சிக்யூவில் அப்ளை பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, உங்கள் ஸ்கில்ஸ் வந்து மேலும் மேலும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸாமை கான்ஃபிடென்ஸோட ஃபேஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்த்தோம். டிலே பண்ணாமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். அண்டு நம்ம எடிஎம் அகாடமியில் கிராஷ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. அதுலேயும் நீங்கள் சேர்ந்து உங்கள் ப்ரிப்பரேஷனை இன்னும் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம். அண்ட் இதுதான் நம்ம கிராஷ் கோர்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். பேப்பர் 1ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு. பேப்பர் 2ல லா, தமிழ், மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த மாதிரி இப்போ நிறைய சப்ஜெக்ட்ஸில் வந்து பேப்பர் 2 ஆஃபர் பண்ணுறோம். ஸோ என்ன இதுனா, கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ் இருக்கும். உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் இருக்கும். இது முழுக்க முழுக்க ஆன்லைன் கோர்ஸ்ன்றதால நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு கம்ஃபர்டபுளாக படிக்கலாம். அண்ட் டெஸ்ட்டுமே நீங்கள் வீட்டில் உட்காந்து அட்டன் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு டவுன்லோடபிள் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த கிராஷ் கோர்ஸில் சேரணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் குட் பை.